திருக்கோலக்காய் என்ற தலத்திலே சிவபெருமான் தாளம் கொடுத்தார், அம்பாள் ஓசை கொடுத்தார். ஞானத்தோடு தொடர்பு கொண்டார். ஞானத்துக்கு என்ன இலக்கணம்? பிறர் படுகிற துன்பத்தை கண்டு இறங்க வேண்டும். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடையினார் திருவள்ளுவர். ஞானசம்பந்த சுவாமிகள் திருமருகலுக்கு எழுந்தருளியிருக்கின்றார். பைப்பூர் என்ற ஊரிலே தாமன் என்ற ஒரு வைசியன், அவன் 7வது பெண். அவருடைய தங்கை மகனுக்கு ஒவ்வொரு பெண்ணா கொடுப்பதாக சொல்லி சொல்லி பண ஆசையினாலே வேறு வேறு இடங்களில் கொடுத்து விட்டார். அந்த கடைசி பெண்ணையும் தங்கை மகனுக்கு தராமல் வேறு இடம் தர முயற்சிக்கிறார். அவன் நெஞ்சு ஒடிந்து அழுதார். அந்த 7வது பெண், அத்தான் நீங்கள் வருந்த வேண்டாம், அப்பா சொன்ன மாத்திரத்திலே நான் தங்களுக்கு மனைவியாக ஆகிவிட்டேன். பெண் கொடுக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு முறைதான், மறுமுறை இல்லை. ஆட்டுக்கு பலமுறை ரோமன் கத்தரிக்கலாம், தோல் உரிப்பது ஒரு முறைதான். நீங்கள் இதய ராஜா, நான் இதய ராணி. அவன் எப்படி இருக்கும்? புதையல் கிடைக்கும். இருவர்களும் நடு இரவிலே வெளியேறிவிட்டார். பல நாள் நடந்து திருமருகலுக்கு வந்து சிவதரிசனம் பண்ணி கோயிலுக்கு அருகிலே உள்ள ஒரு மடத்தி திண்ணையிலே ஒரு புறம் அந்த பெண்மணி படுத்தால், இன்னொரு புறம் அந்த வைசிய இளைஞன் படுத்தார். வாணிகரன் ஆகாமியினாலே சேர்ந்து படுக்க. இந்த பெண்மணி தீண்டவில்லை, அரவன் தீண்டிவிட்டு கதறி பதறி அழுது விட்டார். அந்த பெண் என்ன செய்வாள்? அன்னையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவா வந்து அடைந்தனால் தாய் தந்தையரையெல்லாம் இழந்து உன்னையே துணையாக வந்தேனே, என்ன இந்த இடர்கடலில் தள்ளி, இந்த துன்பக்கடலே தள்ளிவிட்டு நீ எங்கு சென்றீர்? மன்னிய சீர் பெருவணிகர் குல திலக, வைசிய குல திலகமே, கொஞ்சம் தள்ளி நின்று அழுகின்றாள். ஏன்? பாணிகன ஆகாமினாலே தொட்டு அழ அதுக்கும் அருகதை. பாலரவும் தீண்டவும் தான் தீண்டாளாகி, பெரிய புராணம் ஒழுக்க தெளிவுறுத்து. சில பேர் பாடியை தொட்டு பாடி அழுவார்கள். அந்த அம்மா அந்த சவத்தை தீண்டவில்லை. அப்படி சவத்தை நோக்கி கொஞ்ச நேரம் அழுதால் கோயில் திறந்து விட்டார் விடியக்கால். சவத்தை நோக்கி அழுத அவள் சிவத்தை நோக்கி அழுகிறாள். பெருமானே, என் கணவனார் பாம்பின் நஞ்சினால மாண்டு விட்டார், நீ நஞ்சுண்ட பரம்பொருள். அடியவராம் இமயவர் தம் கூட்டம் உய்ய அலை கடல் வாயின் நஞ்சுண்ட அமுதே. 33 கோடி தேவரனும் வந்து வணங்க ஆலமுண்ட நீலகண்ட பெருமானே, என் கணவனார் மாய்ந்து போனார். நீலவிட அரவு அணிந்த நிமலா, அந்த கோயிலை சுத்தி பூஞ்செடிகள் இருக்கின்றன. கடியா அந்த மலர் சோலை மருங்கு சூழ்ந்த கவின் மருகற் பெருமானே காவா என்று. மலர் சூழ்ந்த கோயில் என்பது வெளிப்படையான பொருள். தமிழிலே இறைச்சி பொருள் என்பார்கள், வடமொழியிலே வியஞ்சகம்னு பேர். அது நுண்பொருள் என்ன? செடி கொடிகளுக்கு ஓரறிவு. இந்த ஓரறிவு படைத்த செடியோட பூத்து குலுங்குதே, 6 அறிவு படைத்த நான் கணவனை இழந்து புட்பத்தை எடுக்கலாமா? உன் சன்னிதானத்திலே வந்து நான் விதந்துவாக ஆகலாமா பெருமானி? கருணை கடலே என்று அழுதாள். அங்கேதான் ஞான சம்பந்தர். 4 வருடம் சமய தொண்டை விட சமுதாய தொண்டு செய்தவர். அழுகின்ற அந்த பெண்மணியை கண்டு உள்ள இறங்கினார். அம்மா, நீங்க தன் வரலாற்றையெல்லாம் சொன்னாள். அம்மா, வருத்தப்படாதே, உன் கணவனார் எழுந்திருப்பார். சடையானை எவ்வுயிர்க்கும் தாயானானை, சங்கரனை சச்சி கண்ட மௌரியானை, விடையானை வேதியனை வெண்ணீற்றானை,
விரவாதார் புறமூன்று எரியச் செற்ற படையானை பங்கயத்தி மேவினானும் பாம்பனையில் துயின்றோனும் பரவி காணா கோலம் உடையானே உடையானே தகுமோ இந்த இழைவாள் உள் மெலிவு என்று எடுத்து கூற, பெருமானே இந்த பெண் நீ பொறுத்து கொண்டிருக்கலாமா, நீ கருணை கடல்லவா என்று பெருமாண்டத்திலே சடையா எனுமால் என்ற திருப்பதிகம் பாடினார். ஆண்டவன் கருணை மழை தூவினார். மாண்ட மகன் மீண்டு எழுந்தார். கோயில் மேளம், கோயில் குறுக்கள், அப்பவே கல்யாணம். மாண்ட அந்த வைசிய இளைஞனை எழுப்பி திருமணம் செய்து வைத்தார்.